அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஆமா, காப்பி எங்க கொண்டு வந்து யார் வச்சது? நமக்கு தலைவலிக்கிறது கடவுளுக்கே தெரிஞ்சிச்சு போல. அதான் சூப்பரா கமகமான வாசனையோட காப்பியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. யார் வச்சா என்ன, நம்ம குடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு ஒரு லக்குடா. என்ன ஒரு ருசி, சுவை, மனம். ஒரு நல்ல காஃபி ரொம்ப நேரத்துக்கு நடு நாக்குல சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான், இதேதான் அது. சொர்க்கத்தை சொட்டு சொட்டா நாக்குல வச்ச மாதிரி இருக்கே தேவுடா. அப்படியா? உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அற்புதம், சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு காஃபியை வாழ்க்கையில குடிச்சது இல்ல. சூப்பர் காஃபி, ஆசம். சரி சரி, ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்ப வேலை இருக்கு, சரியா? ஓகே, பாய், டேக் கேர், பாய். காஃபி இங்கதானே வச்சோம். மின்னலே, மின்னலே. ஏங்க, என்னங்க தேடுறீங்க? இங்கதான் ஏங்க, என்னன்னா சொல்லுங்களே, நானும் சேர்ந்து தேடுவேன்ல. காஃபி, இங்க காஃபி வச்சிருந்தேன். அட என்னங்க நீங்க, இத முதல்ல கேட்டுக்கலாம்ல. சில நேரங்கள்ல கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கண்ணுல படாதுங்க. ஹெல்ப் கேட்டா படம் படம் சொல்ல போறேனா? அங்க பாருங்க. ஏங்க, என்னாச்சுங்க? நான் அங்க வைக்கல. ஆமாங்க, அது இங்கதான் இருந்துச்சு. அதுல காஃபி இருந்துச்சு. ஆமா, காஃபி இருந்துச்சு. எங்க? கப்புல தாங்க. ஐயோ, கப்புல இருந்த காஃபி எங்க? அது இப்பதாங்க என் தொண்டை குழியில இருந்து குடல் பகுதிக்கு நகர்ந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ்ங்க, செம்ம காஃபிங்க. என்ன, கையிலே கொடுத்துருக்கலாம். பாரா, டென்ஷன் ஆறாங்க. ஏங்க, நான் ஒன்னும் தப்பா சொல்லேங்க. அது நான் குடிச்சிட்டு வச்ச காஃபி. ஓ ஓ அப்படிங்களாங்க? அதனால என்னங்க, நோ ப்ராப்ளம். காஃபி பிரமாதமா இருந்துச்சுங்க. டேஸ்ட் நாக்குல இன்னும் அப்படியே நிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒன்னு சாரி சாரி. ஏங்க, ஒரு காஃபிக்குலாம் அவ்வளவு கோச்சிக்க கூடாதுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு நல்ல காஃபி கொடுத்த புண்ணியம் உங்க கல்யாணத்துல ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு உதவுங்க. என்ன மாதிரி அவ்வளவு நல்ல காஃபிங்க. இப்பெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்ன மாதிரி டிரைவருக்கு காஃபி தாங்க பெட்ரோல் மாதிரி. எப்பயுமே கடையிலே சாப்பிட்டு பழக்கமாயிருச்சுங்க. வீட்டு காஃபின்னு அவ்வளவு டேஸ்டா தெரியுதுங்க. என்ன சின்னதா தப்பு நடந்துருச்சுங்க. நான் எனக்கு தான் நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்களா நினைச்சு குடிச்சிட்டேங்க. தப்பா இருந்தாலும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஓவரா தான் போறேன். ஒரு காஃபிக்கு இவ்ளோ பேசுறவன் கல்யாணம் ஆனா பொண்டாட்டிய பேசியே சாவடிச்சிருன்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைங்க, கொஞ்சமா பேசி நிறைய அன்பா இருப்பேன். நீங்க பார்க்க தானே போறீங்க. ஒரு டிரைவர் மாதிரியா பேசி நடந்துக்கிற? அது சரி, அந்த மல்லிய வச்சு வந்து இங்க ஒட்டிக்கிட்ட வந்தானே நீ, அவள மாதிரி தான் திமிரு பிடிச்சவனா இருப்ப. ஏங்க சாரிங்க, மல்லிக்கு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் திமிர்லாம் கிடையாது. சார் வர்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ கோவமெல்லாம் சாப்பிட்டு சொல்லிடாதீங்க. சார் பக்கத்தில் வந்துட்டாரு. ஏதோ டயர்டா இருந்துச்சுன்னு காஃபி குடிச்சாங்க, போட்டு கொடுத்துறாதீங்க. மாமா, லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? முடிச்சுதா ரஞ்சிதா. அரவிந்த், போலாமா? போலாம் சார், வாங்க. ஆங்கிரி பேர்ட். என்ன? கப்பு 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 காஃபி கப்பு. ஓடி இருந்தா
கஸ்டடி கேஸ் என் பக்கம்னு ஆயிடுச்சுல்ல, இனிமே அவன் வாயால உன்னை வெளியில போ அப்படின்னு சொல்ல வைக்கணுமா? போறப்ப கூட அவனை கஷ்டப்படுத்திட்டு தான் போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இல்ல? கிளம்பு கிளம்பு. வர மாட்டேங்கிற? வா. வர மாட்டான். நீ வா. இதுக்கு மேல நான் இங்க யாருக்கு தேவை? நான் இங்க இருந்து இனிமே என்ன பிரயோஜனம்? அது சரி, வேணான்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. இதுதான் உலகம். வா. என்னடி பாக்குற? ஆர்டர் காப்பி தானே? இத காலையிலே நான் உன்கிட்ட காமிச்சு அசிங்கப்படுத்திருப்பேன். விஜய் ஆபீஸ் போற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும்னு அமைதியா இருந்துட்டேன். ஆர்டர் காப்பிய புரட்டி புரட்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? அதுல ஏதாச்சும் ஓட்ட இருக்கான்னு தேடுறாளா இருக்கும். அது சரி, கேப்ல நுழைஞ்சு உள்ள வந்தவ தானே இவ. வேற என்னடா வாய்ப்பு கிடைக்கும்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாளே. ஏண்டி, இங்கே டேரா போடுறதுக்கு என்ன பண்ணலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க? அது எப்படி கரெக்டா நம்ம மனசுல நினைக்கிறத சொல்றாங்கன்னு யோசிக்கிறியா மல்லி? காலையில விஜய் இருக்கும் போதே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி இருப்பேன். ஆனா யார் வேணான்னு சொன்னது? தள்ள வேண்டியதானே, கை வைக்க வேண்டியதானே. திமிர் பேச்ச பாத்தியா அவளுக்கு? எல்லாம் மாமா குடுக்கிற இடம் ராஜிமா. இனிமே அவன் இடம் கொடுக்க எந்த வாய்ப்புமே இல்ல, அதுக்கான தேவையும் கிடையாது. இத பாரு, அமைதியா ஆபீஸ்க்கு போயிட்டான்னு நினைக்காத. ஆபீஸ்க்கு போறப்போ மூட கெடுத்துக்க வேண்டாம்னு நினைச்சுதான் போயிருப்பான். ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் திரும்பி வந்ததும் நீ இன்னும் போலையான் தான் கேட்க போறான். அவனுக்கு பாவம் ஹார்ஷா கூட பேச தெரியாது. அதுக்காக நான் விட்டுருவேனா? உன்னை அடிச்சு துரத்து தாண்டி போறேன். அந்த டைம் மாமாவும் இருந்தா நல்லதா இருக்கும். அவன் முன்னாடி அசிங்கப்படாம போனா இவளுக்கு நல்லது. போறதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவரு போன்னு சொல்லலையே. அப்பா அசிங்கப்பட்டுதான் போகணும்னு ஆசைப்படுற. 3 மாசம்தான் உனக்கு இந்த வீட்ல இடம்னு விஜய் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாலி கட்டிட்டு வந்தப்பவே சோஃபா டேபிள் மாதிரி கடந்த பொண்ணுன்னு மாமா சொன்னாரு தானே? அதுவும் வெண்பாக்காக மட்டும்தான். இப்பதான் அதுக்கும் இவ தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே கால்ல போடுற மிதி அடியா கூட இங்க இருக்க முடியாது. மல்லி, நீயாவே போயிட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் மரியாதையாச்சும் மிஞ்சும். என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? நீலி கண்ணீர் வடிச்சு வடிச்சு தானே மாமா கிட்ட ஐயோ பாவன்னு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கா. ஆனா ஒண்ணு ராஜிமா, நீங்க எவ்வளவுதான் கேவலமா பேசுங்க, எரும மாடு கூட கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். ஆனா இவ கொஞ்சம் கூட சொரணையே இல்லாதவ. மழை பெஞ்சா என்ன, வெயில் அடிச்சா என்ன? வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதை கெட்டுரும். ஏய், கையை கீழே போடுறி. ஒண்டி பொழைக்கிற உனக்கு எங்களை கை நீட்டி பேசுற அளவுக்கு திமிர் கூடிருச்சுல. நான் ஒன்னும் ஒண்டி பொழைக்கிறவ இல்லங்க. உங்க தேவைக்காக தான் இவ்ளோ நாளா என்ன விட்டு வச்சிருந்தீங்க. இப்போ தேவை முடிஞ்சிருச்சு, வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. எனக்கு ஒன்னும் இங்க இருக்கணும்னு ஆசையும் இல்ல, தேவையும் இல்ல. ஏன் பொழப்ப பாத்துக்க எனக்கு தெரியும். உங்கள மாதிரி பாசம் காட்டி நடிச்சு ஏமாத்தலாம் தெரியாது, உழைச்சு சாப்பிட தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் மனசாட்சிக்கு ஒரு சொட்டு பயம் இல்லாம என்னால பதில் சொல்ல முடியும். உங்களால முடியுமா? ராஜிமா, திமிர பாத்தீங்களா? வாய மூடு ரஞ்சிதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.